பக்கா விஜய் ஃபேன் நான். எம்ஜிஆர், ரஜினி, விஜய் ஃபேன். அதுக்கப்புறம் தான் மற்ற ஹீரோஸ் எல்லாருமே. ஆனா விஜய் அண்ணாவோட பாலிடிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும், ஒரு பாலிடிக்ஸை பத்தி புரிஞ்சுக்கிற விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த 1.5 வருஷத்துல நான் கத்துக்கிட்டதும் பார்க்கும்போது ஐம் நாட் ஹாப்பி. ஐம் கம்ப்ளீட்லி நாட் ஹாப்பி. அளவுக்கு எவ்வளவு வீடியோ போட்டிருக்கேன் பாசிட்டிவா, அகைன்ஸ்டா வீடியோ போடுற அளவுக்கு தான் இருக்கு அவரோட பாலிடிக்ஸ். ஈவன் நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. நம்மளோட ஒரே ஸ்டேட்மெண்ட் மதம், இனம், மொழி, அரசியலை வச்சு மக்களை ஏமாத்துற கூட்டம் நமக்கு பிடிக்கவே பிடிக்கும். இவ்வளவு பெரிய இளைஞர்கள் பட்டாளம் வந்து நிக்கிறதும் ஃபுல் டே வெயில நின்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். அதெல்லாம் பயங்கரமா வந்து பாராட்டலாம். அதான் கண்டிப்பா கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ஆனா அந்த கூட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. விஜயகாந்த் சார் இருக்கும்போது தெரியலையா அவருக்கு வந்து நீங்க வந்து ட்ரிபியூட் கொடுக்கணும்னு தெரியலையா? இல்லை விஜயகாந்த் சார் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2012 இருந்து 2016 வரைக்கும் அவர் எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு. அப்பயும் குரல் கொடுக்கல. அதுதாங்க ரொம்ப பிடிக்கும் விஜய் அண்ணாக்கு புரிஞ்ச மாதிரியே. வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். அண்ணா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு எல்லாருமே போஸ்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஜெயிக்கலனா யார் யாருக்கு என்னென்ன ஆயிருக்குன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு டீச்சர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு, ஒரு வக்கீல் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. கேட்டகரி இருக்கிற பெரிய சீனியர்ஸ் யாருமே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. எம்ஜிஆர்னு ஒரே ஒரு ஆக்டர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுனால வரவன் போறவங்களாம் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். விஜய் அண்ணாவோட பொலிட்டிக்கல் ஸ்டேட் சுத்தமா புரியல. கவின் பத்தி பேசாம போனது, இந்த வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து அப்படியே வந்து கஷ்டப்பட்ட அந்த நியூஸ் பத்தி பேசல. நிறைய நியூஸை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பொட்டு வேணும்னா வச்சுக்கிறீங்க, பொட்டு வேணாம்னா அழிச்சிடுறீங்க. அது என்ன பாலிடிக்ஸ்னே எனக்கு புரியல. அப்புறம் வேணும்னா வந்து வாழ்த்துக்கள் சொல்றீங்க, வேணாம்னா வாழ்த்துக்கள் சொல்றீங்க. அந்த வைஷ்ணவின்ற அந்த ஒரு பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்றீங்க. பரவலா இருக்கிறது வேலை திண்டாட்டம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். திரும்ப திரும்ப நல்லது செய்ய போறேன் அப்படிங்கிறத தாராளமா விளக்கலாம். அதை பத்தி 30 நிமிஷத்துக்கு மேல பேசினவர் எந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்து சொல்யூஷன் தரல. நான் ஹீரோ ஆக முடியுமா? 2 வருஷத்துல நான் விஜய் மாதிரி பெரிய ஹீரோ ஆயிட முடியுமா? முடியாது இல்ல. எனக்கு வியூ வர்றதுக்கே 4 வருஷம் ஆகுதுங்க. இந்த சேனல் ஆரம்பிச்சு இப்பதான் 1000 வியூ வருது ஒரு வீடியோ போட்டாவே. அப்போ ஒரு ஓட்டு வரணும், ஆட்சி பிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது எப்படி முடியும்? இவங்க சினிமாக்காரங்களுக்கு ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸிங்க. ஒண்ணு ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துருவாங்க, இல்ல எதிர்கட்சியில போய் சேர்ந்துருவாங்க, ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு, டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஒரு பெரிய மாநாடு, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேரை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு கொடியை வந்து அறிமுகப்படுத்தி கட்சி பேரை சொல்லி இவங்க நடுவில் நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நான் பலிக்கடாக்க மாட்டேன். என்னை நம்பி உள்ள பலிக்கடன் ஆக்குறது இல்லை. சும்மா நான் ஒரு அரசியலுக்கு 15% 20% சும்மா ஓட்டை பெரிய இதுக்கு நான் விடுமா? தேவை கிடையாது. பேசுறவங்க பேசி தான் போறாங்க. அதை பத்தி கொலைப்படுறது கிடையாது. அதை பத்தி கொலைப்படுறது. விஜய் அண்ணா இந்த யதார்த்தத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா மாத்திக்கணும். இல்லைன்னா எங்க வீட்டுல இருக்கிற 100 ஓட்டு விழாது. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு